கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு வழியோடு அல்லது நான் நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையின் முடிவு என்னவா இருக்கும், ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த வனாந்திரம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கடன் பிரச்சனைகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த சமாதானமின்மைகள், இதையெல்லாம் ஆண்டவர் அனுமதித்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் தான் அனுமதித்தாரா, அல்லது ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று சில கேள்விகளோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 20 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். தேவ ஜனமே, ஏன் வனாந்திரம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் அந்த இடத்தில் உங்களுக்கு தண்ணீர்களை உண்டாக்க போகிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் அவருடைய ஜனத்தின் தாகத்திற்கு தண்ணீர் இருக்கிற இடத்தில் தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணவில்லை. மாறாக தண்ணீர் கிடைக்காத இடத்தை போல வனாந்திரம் காட்சி அளிக்கலாம். இந்த இடத்திலிருந்து தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிற இடத்திலிருந்து நான் உனக்கு தண்ணீரை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு பண்ணினார். இன்றைக்கும் அதே தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை சந்தோஷத்தின் பாதையா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைத்தது இதுவரைக்கும் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது, ஆனால் இனி அதற்கான வாய்ப்பு இல்லையே. இதுவரைக்கும் தடைகள் தாமதங்கள் தான் இருந்தது, ஆனால் இனி நடக்குமா என்று கேள்வியே வருகிறதே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகிறார் என்றால் நிச்சயம் அதனுடைய முடிவு ஆச்சரியமாய்தான் இருக்கும். ஆண்டவர் உங்களை அவாந்திர வெளிகள் போன்ற இடத்தில் நடத்துகிறார் என்றால் நிச்சயம் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளை பார்த்து அநேகர் ஏளனம் செய்யலாம். ஆண்டவர் ஆண்டவர் என்று நம்பினாலே இவளுக்கு என்ன நடந்தது, ஆண்டவர் ஆண்டவர் என்று ஆண்டவரையே பற்றி பிடித்திருந்தாலே இவளுக்கு ஒன்றும் நல்லது நடப்பது போல தெரிவதில்லையே, இவளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள், ஆனால் ஒரு மாற்றமும் வரவில்லையே, நீ ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டாய் என்று உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பேசலாம். ஏன் உன் உறவினர்கள் பேசலாம், உன்னை நன்றாக புரிந்தவர்கள் பேசலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரம் தான். இப்பொழுது உன்னை பார்த்து ஏளனமாய் பேசுகிற அதே நாவு ஒரு நாள் பேசும். அவள் நம்பின ஆண்டவர் அவளை கைவிடவில்லை என்று நிச்சயமாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் தாகத்துக்கு வறண்ட நிலத்தில் தண்ணீரை உண்டாக்குவேன், அதனால் அநேக மிருக ஜீவன்கள் என்னை கனம் பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவ ஜனமே, உங்களுக்கு நன்மை நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வாரானால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரின் வல்லமையை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாம் எதிர்மறையாக இருந்து நடக்கும் என்று சாத்தியமே இல்லாத சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் கடந்து வரும்போது அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரானால் நீங்கள் அதை சாட்சியாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றியுள்ளவர்களே வந்து இது எப்படி ஆயிற்று என்று கேட்பார்கள். தேவ ஜனமே, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற வனாந்திர சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று கேள்வி கேட்காதிருங்கள். சில நேரத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை செய்யலாம். உங்களிடத்திலிருந்து சில காரியத்தை எடுத்துக்கொண்டு போக நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பது நிச்சயம். அன்றைக்கு தாவீதுக்கு அப்படித்தான் நடந்தது. சிக்லாகின் மனுஷர்கள் வந்து தாவீதின் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, அங்கிருந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் சூறையாடி கொண்டு போனான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி செய்தார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையினால் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் கூட அதை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு தாவீது எல்லாவற்றையும் இழந்த போது ஏன் என்று கேள்வி கேட்காமல், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்னை பலப்படு
பயன்படுத்தும், நான் போகவா, இவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா என்று கேட்டு போனாரே, நீங்களும் அப்படியாய் ஆண்டவரே, நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கடினமானதுதான், ஆனால் இதன் வழியாய் நடத்துகிறீர் என்றால் எனக்காக நீர் வைத்திருக்கிற நன்மை என்ன, அதை முழுமையாய் நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தின்படியே வனாந்திரத்திலும் நடக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி பாருங்கள். வனாந்திரத்தின் பாதையை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அதன் முடிவில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.